சிவன் கோயில் கட்டுறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம் இல்லை. 5 ரூபா 10 ரூபாயில் கட்டிட முடியாது. அப்படி கட்டப்பட்டவன் அப்பவே இறந்தாலும் சரி, பின்னாடி இறந்தாலும் சரி, அவன் சொர்க்கலோ இதுக்கு போக போகிறான், சிவனுடைய பாதத்துக்கு போக போகிறான்னு அர்த்தம். அதனால் சிவன் சொத்து கொலநாசனம்னு. ஆனால் இதில் 2 விஷயங்குது. சிவன் சொத்து கொலநாசனம்னு இன்னொரு விஷயம் இருக்குது. இது எப்படின்னா, சிவன் கோயிலில் போய் திருடி தூண்ணா வம்சம் விருத்தி வராமல் போகும். அதுக்கு சிவன் சொத்து கொலநாசனம் வெளியே வச்சிருக்கிறது. உள்ளே வச்சிருக்கிறது சிவன் கோயிலில் கட்டினீன்னா நீ திருப்பியும் பிறப்பு இல்லை உனக்குன்றதுக்கு சிவன் சொத்து கொலநாசனம்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான கதை சொல்கிறாரு வெளி விஷயத்துக்கு. ராமனுடைய அரசபை, அங்கே ஒரு நாய் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஓடியாரும்போது ராமனுக்கு தெரியுது இது எதுக்கு ஓடியாருதுன்ட்டு. ஆனால் அரசபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாய் ஏன் ராமனுடைய அரசபையில் வருது, ராமனுடைய ஆட்சியில் துன்பமே இல்லாததாச்சே அப்படின்னு இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க.